Hi students, 12th complex number exercise 2.6 fifth sum பார்க்குறோம். Obtain the Cartesian equation for the locus of z equal to x plus iy in each of the following cases. இப்போ மாடல் z minus 4 equal to 16 இருக்குது. இப்போ இதனுடைய கார்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கார்டீசியன் ஈக்குவேஷனா xyயில் ஆன்சர் வரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ z க்கு பதிலாக x plus iy அப்ளை பண்ணுங்கள். இப்போ மாடலஸ் z க்கு பதிலாக x plus iy minus 4 equal to 16. இப்போ z க்கு பதிலாக x plus iy அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ மாடலஸ் x minus 4 ஜாயின் பண்ணி எழுதிக்கிறோம். எக்ஸையும் 4ஐயும் ஜாயின் பண்ணி எழுதிக்கிறோம். ஏன்னா அது வந்து ரியல் பார்ட், ஐ இல்லாத டைம். ப்ளஸ் iy ஈக்குவல் டு 16 எழுதிக்கிறோம். சரிங்களா? ஐ இல்லாத டைம் ஒன்றாவும் ஐ இருக்கிற டைம் ஒன்றாவும் எழுதிக்கிறோம். இப்போ மாடுலஸ் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரூட்டுக்குள்ளே ஐலாம் வராது. சரிங்களா? இதுதான் மாடுலஸ் ஃபார்முலா. அதே மாதிரி மாடுலஸ் இது வந்து ரியல் பார்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 4, இமேஜினரி பார்ட் வந்து ஒய். அப்போ என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 16. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணும். ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டு பக்கமும். சரியா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அதெல்லாம் ஒன்றும் எழுத தேவையில்ல. ஸ்கொயர் ரூட் இருக்குது, அடுத்த ஸ்டெப் ஸ்கொயர் ரூட் இல்லாமல் எழுதினாவே ஸ்கொயர் பண்ணதாக தான் மீனிங். அதெல்லாம் ஒன்றும் எழுதணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணதுனால ரூட் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 16 ஸ்கொயர் பண்ணுறோம். 16 ஸ்கொயர். சரிங்களா? 16 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கே தெரியும், 256. இல்லைனா பொறுமையாக 16 × 16 மல்டிபிள் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும்? a ஸ்கொயர், அடுத்தது b ஸ்கொயர் எழுதிங்க. b ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னா 16 மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுங்க. 2ab 2 × x × 4 என்ன வரும்? 8x ப்ளஸ்ஸு அடுத்தது y ஸ்கொயர் அப்படி எழுதிங்க. y ஸ்கொயர் இந்த 16 தான் ஸ்கொயர் பண்ணிட்டோம். 256 ப்ளஸ் 256 இந்த சைடு வந்துச்சிங்கன்னா மைனஸ் 256 கிடைக்கும். ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு அடுத்தது ஒய் ஸ்கொயர் எழுதிங்க. அடுத்தது மைனஸ் 8x எழுதிங்க ப்ளஸ்ஸு 16 ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபஸ்ட் சம்னுடைய ஆன்சர். இதுதான் வந்து கார்டீசியன் ஈக்குவேஷன். ஓகேங்களா? மாடல் z மைனஸ் 4 ஈக்குவல் டு 16 கார்டீசியன் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன இருக்குது? மாடுலஸ் z மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐவைன்னு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஐஒய் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸு அடுத்தது மாடுலஸ் ஜட் இருக்குது எக்ஸ் ப்ளஸ்ஸு ஐஒய் மைனஸு 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 16 இருக்குது. 16 எழுதிங்க. இப்போ ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிடிச்சிக்கோங்க. மாடுலஸ் எக்ஸு மைனஸு 4 அது ரெண்டுத்தில் தான் ஐ இல்லை, அதுதான் ரியல் பார்ட். ப்ளஸ்ஸு ஐஒய் பவரில் என்னது? ஸ்கொயர் மைனஸ் போட்டுங்க. மாடுலஸ் இதில் எது ஐ இல்லாது? எக்ஸும் மைனஸ் 1 தான் ஐ இல்லை. அப்போ எக்ஸு மைனஸ் 1 அது எழுதிங்க. ப்ளஸ்ஸு ஐஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஓகேங்களா? இப்போ மாடுலஸ்னால் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் போன கணக்கிலே பார்த்தோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டுங்க. எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ரியல் பார்ட் ஸ்கொயர் எழுதிட்டோம். ப்ளஸ் போட்டுங்க. இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அப்போ என்ன வரும்? ஒய் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ மாடுலஸில் பவரில் ஸ்கொயர் இருக்குது, அந்த மாடுலஸுக்கு தான் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். பவரில் ஸ்கொயர் அப்படி எழுதிங்க. அடுத்தது மைனஸ் அடுத்தது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணணும். ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். சரிங்களா? மாடுலஸுக்கு தான் ஸ்கொயர் ரூட் போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். பவரில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதை எழுதிங்க. பவரில் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? 16. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? மீதி என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்குது? மைனஸ் எழுதிங்க. எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுச்சு, ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா முதல்ல என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 16 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 2ab 2 × x × 4 8x. அடுத்தது ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதிங்க. என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் பொறுமையாக போட்டுங்க. இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இங்கே வெளியே மைனஸ் இருக்குது, அதனால் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இங்கே ஒரு ப்ராக்கெட்டு போடணும், இல்லைனா தப்பாயிடும். சரியா? ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுது, ப்ராக்கெட்டு அப்படியே போட்டுங்க. சரிங்களா? வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 2ab 2 × x × 1 2x. அடுத்தது என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர். சரிங்களா? ஈக்குவல் டு 16 இருக்குது. ஈக்குவல் டு 16 சரிங்களா? மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 மைனஸ் 8x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் உள்ள மட்டும் பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்புறம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2x
அப்புறம் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மைனஸ் 16 அப்படி எழுதிங்க ஈக்குவல் டு 0. இப்போ இது சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் ப்ளஸ் 16 மைனஸ் 16 கேன்சல் பண்ணலாம். வேறு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம். மீதி என்ன இருக்குது, மைனஸ் 8x இருக்குது, அது எழுதிங்க. அடுத்தது மைனஸ் 1 இருக்குது, அதையும் எழுதிக்கலாம். ப்ளஸ் 2x இருக்குது, அதையும் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0. மைனஸ் 8x ப்ளஸ் 2x என்ன வரும், மைனஸ் 6xன்னு வரும். மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். மோர்லெஸ் z மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மோர்லெஸ் z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 உடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் 6x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூவாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச 12th ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன், 5 மார்க்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.